நம்மால் முடியும். சமூக சேவையில் ஆர்வமுள்ள அன்பார்ந்த நண்பர்களே, இன்று நாம் இந்தியாவின் முக்கியமான நீர்வள அமைப்புகளில் ஒன்றான மத்திய நிலத்தடி நீர் வாரியம், அதாவது சென்ட்ரல் கிரவுண்ட் வாட்டர் போர்டு CGWB பற்றி அறிந்து கொள்ளப் போகிறோம். நீர் இல்லாமல் உயிர்கள் வாழ முடியாது. மனிதர்களின் குடிநீர் தேவைகள், விவசாயம், தொழில்துறை வளர்ச்சி மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ஆகிய அனைத்திற்கும் நீர் மிகவும் அவசியமான வளமாகும். குறிப்பாக இந்தியாவில் பயன்பாட்டில் உள்ள குடிநீர் மற்றும் பாசன நீரின் பெரும்பகுதி நிலத்தடி நீரிலிருந்தே பெறப்படுகிறது. எனவே இந்த விலை மதிப்பற்ற இயற்கை வளத்தையும் பாதுகாக்கவும் அறிவியல் அடிப்படையில் நிர்வகிக்கவும் இந்திய அரசு உருவாக்கிய அமைப்பு தான் மத்திய நிலத்தடி நீர் வாரியம். மத்திய நிலத்தடி நீர் வாரியம், சென்ட்ரல் கிரவுண்ட் வாட்டர் போர்டு என்பது இந்திய அரசின் ஜல் சக்தி அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் தேசிய அளவிலான அறிவியல் அமைப்பாகும். 1970ஆம் ஆண்டு நிறுவப்பட்ட இந்த அமைப்பின் தலைமையகம் ஹரியானா மாநிலத்தின் ஃபரிதாபாத்தில் அமைந்துள்ளது. இந்தியா முழுவதும் பல்வேறு பிராந்திய அலுவலகங்கள் மற்றும் தொழில்நுட்ப மையங்கள் மூலம் செயல்பட்டு வரும் இவ்வாரியம் நிலத்தடி நீர் வளங்களை அறிவியல் அடிப்படையில் ஆய்வு செய்து பாதுகாத்து நிலையான முறையில் மேலாண்மை செய்வதை தனது முக்கிய நோக்கமாக கொண்டுள்ளது. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பகுதிகளுக்கான தென்கிழக்கு கடலோர பிராந்திய அலுவலகம் சென்னை பெசன்ட் நகரில் ராஜாஜி பவனில் செயல்பட்டு வருகிறது. இந்த அலுவலகம் கடந்த பல ஆண்டுகளாக மாநிலத்தின் நிலத்தடி நீர் வளங்களை கண்காணித்து மதிப்பீடு செய்து பாதுகாப்பதுடன் குறிப்பாக கடலோர மாவட்டங்கள், வறட்சி பாதிப்பு பகுதிகள் மற்றும் வேகமாக நகரமயமாகும் பகுதிகளில் நீர் பாதுகாப்பை உறுதி செய்வதில் முக்கிய பங்காற்றி வருகிறது. முதலாவதாக நிலத்தடி நீர் ஆய்வு பணிகளை பற்றி பார்க்கலாம். நிலத்தடி நீர் எந்த பகுதியில் உள்ளது, எவ்வளவு அளவில் உள்ளது, எந்த வகையான பாறை அமைப்புகளில் நீர் சேமிக்கப்பட்டுள்ளது போன்ற தகவல்களை புவியியல் மற்றும் நீரியல் ஆய்வுகள் மூலம் கண்டறிகிறது. இதற்காக நவீன தொழில்நுட்பங்கள், செயற்கைக்கோள் தரவுகள் மற்றும் கள ஆய்வுகள் பயன்படுத்தப்படுகின்றன. இரண்டாவதாக நிலத்தடி நீர் மட்ட கண்காணிப்பு மிகவும் முக்கியமான பணியாகும். மழைக்காலத்திற்கு முன்பும் மழைக்காலத்திற்கு பின்பும் ஆண்டின் பல்வேறு காலகட்டங்களிலும் நிலத்தடி நீரின் அளவு உயர்கிறதா அல்லது குறைகிறதா என்பதை கண்காணிக்க ஆயிரக்கணக்கான கண்காணிப்பு கிணறுகள் பயன்படுத்தப்படுகின்றன. இந்த தரவுகள் மூலம் எந்த பகுதிகளில் நீர் பற்றாக்குறை அதிகமாக உள்ளது என்பதையும் எந்த பகுதிகளில் நீர்மட்டம் மேம்பட்டு வருகிறது என்பதையும் அறிய முடிகிறது. மூன்றாவதாக நீர் தர ஆய்வு மேற்கொள்ளப்படுகிறது. நாம் பயன்படுத்தும் நிலத்தடி நீர் குடிப்பதற்கு ஏற்றதா, அதில் உப்புத்தன்மை அதிகமாக உள்ளதா, புளோரைட், நைட்ரைட் அல்லது பிற வேதிப்பொருட்கள் கலந்துள்ளனவா என்பதை ஆய்வு செய்து அறிக்கைகள் தயாரிக்கப்படுகின்றன. குறிப்பாக கிராமப்புற குடிநீர் திட்டங்களுக்கு இந்த ஆய்வுகள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கின்றன. நான்காவதாக செயற்கை நீர் சேர்க்கை திட்டங்கள் மேற்கொள்ளப்படுகின்றன. மழை நீர் கடலுக்கு வீணாக செல்லாமல் நிலத்தடியில் சேமிக்கப்பட வேண்டும் என்பதே இந்த திட்டங்களின் நோக்கமாகும். இதற்காக தடுப்பணைகள், ஊடுருவல் குளங்கள், ரீசார்ஜ் கிணறுகள், மழைநீர் சேகரிப்பு அமைப்புகள் போன்றவை உருவாக்கப்படுகின்றன. இப்போது தமிழ்நாட்டில் மத்திய நிலத்தடி நீர் வாரியம் எவ்வாறு செயல்படுகிறது என்பதை பார்ப்போம். தமிழ்நாடு இந்தியாவில் நீர் பற்றாக்குறையை அதிகமாக எதிர்கொள்ளும் மாநிலங்களில் ஒன்றாகும். மாநிலத்தின் பெரும்பாலான பகுதிகள் பருவமழையை மட்டுமே சார்ந்துள்ளன. இதனால் நிலத்தடி நீர் மிகவும் முக்கியமான ஆதாரமாக உள்ளது. தமிழ்நாட்டில் மத்திய நிலத்தடி நீர் வாரியம் மாவட்ட வாரியாக நிலத்தடி நீர் வள மதிப்பீடுகளை மேற்கொள்கிறது. ஒவ்வொரு மாவட்டத்திலும் நிலத்தடி நீர் எவ்வளவு அளவில் பயன்படுத்தப்படுகிறது, எவ்வளவு அளவில் மீண்டும் நிரம்புகிறது என்பதை கணக்கிடுகிறது. குறிப்பாக சென்னை, செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி போன்ற கடலோர மாவட்டங்களில்
சிறப்பு கண்காணிப்பு பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. கடலோர பகுதிகளில் அதிக அளவில் நிலத்தடி நீர் எடுக்கப்படும் போது கடல் நீர் நிலத்தடிக்குள் ஊடுருவும் அபாயம் ஏற்படுகிறது. இதனால் குடிநீர் உப்புத்தன்மை அடைந்து பயன்பாட்டிற்கு தகுதியற்றதாக மாறிவிடும். இந்த பிரச்சனையை தடுக்க மத்திய நிலத்தடி நீர் வாரியம் கடலோர கண்காணிப்பு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. பல இடங்களில் சிறப்பு கண்காணிப்பு கிணறுகள் அமைக்கப்பட்டு நீர்மட்டம் மற்றும் நீர்த்தர மாற்றங்கள் தொடர்ந்து பதிவு செய்யப்படுகின்றன. மேலும் காலநிலை மாற்றத்தின் தாக்கத்தையும் இந்த அமைப்பு ஆய்வு செய்து வருகிறது. மழை பொழிவு குறைதல், வறட்சி காலங்கள் அதிகரித்தல் மற்றும் வெப்பநிலை உயர்வு போன்ற காரணிகள் நிலத்தடி நீர் வளங்களை எவ்வாறு பாதிக்கின்றன என்பதையும் ஆராய்கிறது. மத்திய நிலத்தடி நீர் வாரியம் மேற்கொள்ளும் மற்றொரு முக்கிய பணியானது பொதுமக்கள் விழிப்புணர்வு ஆகும். நீர் சேமிப்பின் அவசியம், மழைநீர் சேமிப்பின் முக்கியத்துவம், நிலத்தடி நீரை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டிய அவசியம் போன்ற விஷயங்களில் பள்ளிகள், கல்லூரிகள், விவசாயிகள் மற்றும் பொதுமக்களுக்காக பயிற்சி முகாம்கள் மற்றும் கருத்தரங்குகள் நடத்தப்படுகின்றன. இன்றைய சூழலில் தமிழ்நாடு பல்வேறு நீர் சவால்களை எதிர்கொண்டு வருகிறது. மக்கள் தொகை அதிகரிப்பு, நகரமயமாக்கல், தொழில்துறை வளர்ச்சி, அதிகப்படியான ஆழ்துளை கிணறுகள் மற்றும் காலநிலை மாற்றம் ஆகியவை நிலத்தடி நீர் வளங்களை பாதித்து வருகின்றன. இதனை சமாளிக்க மழைநீர் சேகரிப்பு, செயற்கை நீர் சேர்க்கை, நீர்நிலைகள் பாதுகாப்பு, நிலத்தடி நீர் கண்காணிப்பு மற்றும் அறிவியல் மேலாண்மை ஆகியவற்றை மத்திய நிலத்தடி நீர் வாரியம் தொடர்ந்து முன்னெடுத்து வருகிறது. நமது நாட்டின் நீர் பாதுகாப்பை உறுதி செய்வதில் மத்திய நிலத்தடி நீர் வாரியம் மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது. குறிப்பாக தமிழ்நாட்டில் நீர்வள பாதுகாப்பு, நிலத்தடி நீர் மேலாண்மை மற்றும் நீர்வள நிலைத்தன்மையை உறுதி செய்வதில் இந்த அமைப்பின் பங்களிப்பு மிகவும் குறிப்பிடத்தக்கது. நீர் என்பது இயற்கையின் அரிய கொடையாகும். அதை பாதுகாப்பது அரசின் பொறுப்பு மட்டுமல்ல, ஒவ்வொரு குடிமகனின் கடமையும் ஆகும். மழை நீரை சேமிப்போம், நிலத்தடி நீரை பாதுகாப்போம். எதிர்கால தலைமுறைகளுக்கான நீர் வளத்தை உறுதி செய்வோம். மேலும் விவரங்களுக்கு நம்மால் முடியும் 8754417500 அல்லது 812223876727 ஆகிய எண்களை தொடர்பு கொள்ளவும். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.